So it's been me and Bad Girl and my lovely team. I've always been an underconfident and anxious and nervous person. Bad Girl வந்து என்னை இன்னும் பெரிய மேடைகளுக்கு எடுத்துகிட்டு போய் என்னோட அண்டர் கான்ஃபிடென்ஸையும் ஆங்ஸைட்டியும் இன்னும் பெரிய ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போக ஹெல்ப் பண்ணியிருக்கு. தேங்க்யூ வெட்ரி சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ட்ரெய்லர் லான்ச் ஆன 3 டேஸ்லேயே நாங்கள் ராட்டர்டாம் கிளம்பி போயிட்டோம். ஸ்ருதி மஞ்சரி எனக்கு ஸ்வெட்டர்லாம் கடன் கொடுத்தாங்க. ராட்டர்டாம் கிளம்பி போனோம். அங்கே வந்து பயங்கர குளிரில் வந்து எல்லாருக்கும் எங்கள் படத்தை காமிச்சோம். அங்கே வந்து எல்லா யூரோப்பியன் மூவிஸ், ஆர்ட் ஹவுஸ் மூவிஸ்லாம் பயங்கர சீரியஸாக இருந்துச்சு. நாங்கள் மட்டும் உவா 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 உவாரேன்னு ஒரு படம், பயங்கர கேலப்பான மியூசிக்கோட ஒரு படம். ஸ்க்ரீன் வெளியிலலாம் எங்கள் இது மட்டும் தெரிக்கும். நான் மறக்கவே மாட்டேன். பத்தேஸ் ஸ்க்ரீன் நம்பர் 7 எங்கள் படம் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரீமியர் ஆச்சு ராட்டர்டாமில். அப்போது அதே ஸ்க்ரீனில் எங்களுக்கு முன்னாடி காஸ்தா கவராவோட படம் ஸ்க்ரீன் ஆச்சு. அவர் அங்கே உட்காந்துட்டு இருந்தார். அடுத்த ஸ்க்ரீனிங் இருந்து நானும் அதே இதில் உட்காந்தேன். ஸோ அப்போ வந்து என் ட்ரெய்லர் வந்து குப்பை படம் அது இதுன்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாரும். ஆனால் அங்கே நான் வந்து யூனோ கிரேட் திங்ஸ், மேஜிக்கல் திங்ஸ் ஹேப்பன் டு மீ. அதெல்லாம் நடந்ததுனால தான் என்னால் I was able to survive everything that was being said about my trailer. I'm so grateful. எங்களுக்கு அங்கே ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கிடைக்குது, இங்கே வந்து ஏதோ சொல்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாமே யூனோ ஒரு ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் நடந்துட்டு இருந்துச்சு. இட்ஸ் அ வெரி ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் சர்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். பீப்புள் ஆர் ட்ரிகர்ட் பை a woman having desires. அவங்க வந்து நம்ம எல்லா படத்துலையும் பார்த்துட்டு இருக்கோம் பெண்களை எப்படி காமிக்கிறாங்கன்னு. அவங்க வந்து செக்ஸ் ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கிற வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை, செக்ஷுவல் பீயிங்ஸாக இருக்கிறது தான் அவங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது. அவங்களுக்குன்னு டிசைர் இருக்கிறது தான் ப்ராப்ளமாக இருக்குது. அண்ட் ஐ ஃபீல் இட்ஸ் அபவுட் டைம் வி சேஞ்ச் தேட். பட் நாங்கள் இந்த படத்தில் வந்து ஒரு நிறைய பேர் வந்து இல்லை செக்ஷுவாலிட்டி ப்ராப்ளம் இல்லை, ஏஜ் தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க. To address that point, yes, it's very valid, but legal age of consent for a woman, for all humans is 18, but that is meant for அவங்களோட ப்ரொடெக்ஷனுக்காக, அவங்களோட தற்காப்புக்காக. அதை வந்து அவங்களை இன்னும் ஹர்ட் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு நேச்சுரலாக வர பயாலஜிக்கலாக ரொம்ப இயற்கையாக வர ஒரு விஷயத்த இன்னும் டீமனைஸ் பண்ணக்கூடாது, இன்னும் ஸ்டிக்மடைஸ் பண்ணக்கூடாது. The law exists to protect them. We shouldn't use that to further hurt them or make them feel like they're crazy people. It's a very normal part of growing up. ஒரு குழந்தை நடக்க ஆரம்பிக்கிறது எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு மொமெண்ட்டோ, அதே மாதிரி a person's coming of age, blooming into romance and sexuality is a very normal part of growing up. அதை நம்ம ஸ்டிக்மடைஸ் பண்ண வேணாம், especially when it comes to the context of women.